கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் வசனம் 4-5. அல்லேலூயா. பவுல் என்ன எழுதுகிறார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்கு தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்நிதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். அதாவது பவுல் என்ன எழுதுகிறார்? பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவருடைய சுவிசேஷம், தேவனுடைய சுவிசேஷத்தை பற்றி, இந்த சுவிசேஷம் தேவனுடைய சுவிசேஷம், இந்த தேவனுடைய சுவிசேஷத்தை பற்றி தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவர் என்ன பண்ணிருக்கிறார்? வாக்கு தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சரீரத்திலே வந்து பிறந்தார். தாவீதின் வம்சத்திலே வந்து பிறக்கிறார். மாம்சத்தின்படி தாவீதின் சந்நிதியிலே பிறக்கிறார். ஆவியின்படி தேவனுடைய சுதன், தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேட், மிகப்பெரிய அளவிலே அவர் உயிரோடு எழுந்தது தேவனால் ரூபிக்கப்பட்டது. உயிரோடு எழுந்தார். ஏன் அவர் மாம்சத்தில் வரணும்? தாவீதின் வம்சத்தில் ஏன் வரணும்? நம்மை போல ஏன் ஒரு மனுஷனா தேவன் வரணும்? ஒன்று, ஏன் மரிக்கணும்? ஏன் உயிரோடு எழுந்திருக்கணும்? இது 3 காரியங்களும் இருக்குது. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அவர் பலம் உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட, மிகப்பெரிய அளவிலே அசைக்க முடியாத உண்மை அது. அவர் உயிரோடு எழுந்தது அசைக்க முடியாத உண்மை. அது மாத்திரமல்ல, ஒரு தன்னிகரற்ற, ஒப்பற்ற, யூனிக் என்று சொல்லப்படுகிற தனித்தன்மை வாய்ந்த உயிர் தெழுதல். புதிய ஏற்பாட்டில் நாயினுடைய விதவையினுடைய மகன் உயிரோடு எழுப்பினாரு, அவன் மறுபடியும் மரித்து போனான். லாசருவை உயிரோடு எழுப்பினாரு, அவன் மரித்து போனான். எவீருடைய குமாரத்தி 12 வயது பெண்ணு மரித்து போயிருந்தா உயிரோடு எழுப்பினாரு, திருப்பி அவங்க மரித்து போயிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினாரு. அவர் சொல்றாரு, இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இல்லையா? உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா அவரிடத்துல பாவம் இல்லை, வாயில் வஞ்சனை இல்லை, வையப்படும் போது பதில் வையல, அவர் மீது எந்த பாவமும் இல்லாததுனால தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். இதெல்லாம் ஏன் நடந்தது? ஏன் மனுஷனா வரணும்? ஏன் மரிக்கணும்? ஏன் உயிரோடு எழுந்திருக்கணும்? இவ்வளவு பெரிய கேள்வி இருக்கு. அவர் உயிரோடு எழுந்தார், அதுல எந்த சந்தேகம் இல்லை. அவருடைய நாமத்துல தான் நம்ம கூடி வந்திருக்கிறோம். அவர் உயிரோடு எழுந்தார் என்கிற விசுவாசத்துல தான் கூடி வந்திருக்கிறோம். ஆனா ஏன் வந்தாரு? ஏன் மரித்தாரு? ஏன் உயிரோடு எழும்பினாரு? அதனால மனுக்குலத்துக்கு என்ன லாபம்? மனுக்குலத்துக்கு என்ன லாபம்? அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா இயேசு உயிரோடு எழுந்தார், அதுல நம்ம எந்த விதமான சந்தேகமும் நம்ம வைக்கிறது இல்லை. அவருடைய நாமத்தினால நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஏன்னா ஆதாம சிருஷ்டித்து இந்த பூமியில வைக்கிறார், தம்முடைய சாயலின்படி, ரூபத்தின்படி. அவ விழுந்து போய் பாவத்தில் விழுந்து போய் விடுகிறான். கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போய் பிசாசுக்கு விற்று போடுகிறான். அது நிமித்தம் வந்ததுதான் மரணம். அவர் சொல்றாரு,
இந்த மரத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொன்னாரு. அதை மீறி நடந்து வஞ்சிக்கப்பட்டு ஆதாம் புசித்து ஆத்துமாவில ஒரு மரணம் ஏற்பட்டது. அந்த ஆத்துமா மரணம் என்ன பண்ணிச்சுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஜீவனில் இருந்து துண்டிக்கப்பட்டுட்டான். அவன் பிசாசோட கூட அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு ஐக்கியம் வந்துருச்சு. பிதாவோடு இருந்து துண்டிக்கப்பட்டு பிதாவுடைய ஜீவனுக்கு அந்நியரா போயிட்டான். அதனால பாவம் உலகத்துல வந்தது. பாவம் வந்ததுனால சாபம் வந்தது. சாபம் வந்ததுனால நோய் வந்தது. நோய் வந்ததுனால மனுஷனுக்கு மரணம் வந்துடுச்சு. அது மாத்திரமல்ல, மனுஷனுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கேடு, ஒரு பாவம், அக்கிரமம், அநியாயம், இப்படி பலவிதமான பாவங்கள் அவருடைய வாழ்க்கையில வந்து விட்டது. அப்போ மனுஷனை சிருஷ்டித்த அந்த தேவன் அப்படியே அவனை விட்டு விட முடியாது. அவன் பாவத்துக்கு மரித்து போயிருக்கிறான், பாவத்தில் இருக்கிறான், அக்கிரமத்தில் இருக்கிறான். அவனை மீட்டெடுக்கணும். மீட்டெடுத்து அவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். எப்படி ஒரு தகப்பன் கெட்டுப்போன பிள்ளைய எவ்வளவு செலவு பண்ணினாலும் அவனை காப்பாற்றி மறுபடியும் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு முயற்சிக்கிறாங்களோ, அதை விட கோடி மடங்கு நம்முடைய தகப்பன் அதை விட அதிகமான முயற்சி எடுக்கிறாரு. ஆகவேதான் தன்னை வெளிப்படுத்த தன்னுடைய குமாரனை, சொந்த குமாரனை இந்த பூமிக்கு மனுஷனா வர்றாரு. ஏன் மனுஷனை அனுப்பணும்? ஒரு மனுஷனாலே பாவம் வந்தது, அந்த பாவத்தினாலே மரணம் வந்தது. அப்போ அந்த மரணத்தை ஜெயிக்கணும்னா மரிக்கிற சரீரமா தேவன் வரணும் இல்லையா? தேவனுக்கு மரணம் கிடையாது. ஆகவே மரிக்கும்படி அவர் ஒரு சரீரத்திலே வந்தார். வந்து மனுஷனுடைய பாவத்தை சுமந்து அதை தீர்த்து அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து அவனை உயிரோடு கூட எழுப்பி இந்த பூமியில ஆளும்படி வைத்து அவனை திருப்பி தன்னோடு கூட நித்தியத்திலே சேர்த்து கொள்ளும்படிதான் அவர் வந்தார். அதற்கு தான் அவர் வந்தார். நமக்காக தான் வந்தாரு, நமக்காக தான் மரித்தாரு, நமக்காக தான் உயிரோடு எழுந்தார். அது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. அதனால என்ன நடந்தது, எதனால் அது நடந்தது, அதனுடைய விளைவுகள், மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறான் அப்படின்றத நமக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் எடுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 21 24 வரைக்கும் படிங்க. ஓகே, பாருங்க 19ஆம் வசனம் என்ன சொல்லுது? நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். 19ஆம் வசனத்துல சொல்றாரு, அந்தபடி ஆனபடியால் போதும். பாருங்க, இத யார் எழுதுறது? பவுல் எழுதுகிறார். பவுல் யாரு? ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் கரிச்சி குடிச்ச ஒரு பரிசேயனவர். அவர் வேதத்துல முழுக்க தெரியும். அது மாத்திரமல்ல, அந்த வேதத்தை வியாக்கியானம் பண்ண தெரியும். தேவனுடைய பிரமாணங்களை முழுவதுமாக கடைபிடித்த ஒரு தேவ மனுஷன்தான். ஆனா அவர் சொல்றாரு, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமை செய்கிறேன். அப்போ என்ன இருக்கு சொல்றாரு? நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அவருக்குள்ள என்ன பண்ணுதா? பாவம் குடிகொண்டு இருக்கிறது, அவருக்குள்ள வாசமா இருக்குதான். ஆதலால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை
உண்டு, தீமை என்கிற பிரமாணம் இருக்குது அப்படின்றாரு. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் என்ன பண்ணுது? அவன் நன்மை செய்ய விரும்புகிறான், நன்மை செய்ய முடியல, தீமை செய்கிறவனா இருக்கிறான். அது அந்த பாவம் அவனை ஒரு சிறையை போல வைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்லும் பொழுது கேவலமான மனிதன், ரெட்சிட் மேன் அப்படின்னு வருது. கேவலமான மனிதன் நான் அப்படின்னு சொல்றாரு. பாவம், தீமை ஒரு மனுஷனை ஒரு கேவலமான ஒரு மனிதனாய் அது மாற்றுகிறது. ஏன் அது மாற்றி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவானை கொலை செய்யறதுக்கு இவர் தான் முக்கிய காரணம். அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்கு, கிறிஸ்தவ சபைகளை அழிப்பதற்கு, கிறிஸ்தவர்களை சிறையில் போடுவதற்கு பவுலை கூப்பிட்டாங்க. ஏன்னா பவுல் மாதிரி யாருமே தர்க்கம் பண்ண முடியாது. வேதத்திலிருந்து எடுத்து தர்க்கம் பண்ணி அவரை ஜெயிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு தெரிந்த ஒரு அற்புதமான, நல்லா முழுவதும் படித்து தர்க்கம் பண்ணி அவரை ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு வல்லமை அவர்கிட்ட இருந்துச்சு. அப்படிப்பட்ட உயர்ந்த படிப்பு, அப்படிப்பட்ட ஒரு ஞானம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தார். ஆகவே தான் கிறிஸ்தவரை அழிக்கிறதுக்கு இவரை தமஸ்கு பட்டணத்திலிருந்து இவரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அதை அவர் செய்யறாரு. துன்புறுத்துகிறாரு, அடிக்கிறாரு, சிறைப்படுத்துகிறாரு, சபைகளெல்லாம் இழுத்து மூடுகிறாரு. இழுத்து மூடி கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தேவானை கொலை செய்கிறார். அதுக்கு இவர் தான் மெயின். இவருடைய காலில் தான், இவர்கிட்ட காலிடையே தான் அவரை கல்லெறிந்து கொள்கிறவருடைய சரீரத்தை கொண்டு வந்து அவர் அந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ அதை பார்க்குறாரு. அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்தேவானை பற்றி நீங்கள் போய் அப்போஸ்தலர் 7 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு சாதாரண ஒரு மனிதன். ஸ்தேவான் ஒரு சாதாரண மனிதன், ஒரு பெரிய ஒரு படிப்பாளிலாம் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு மனிதன். அந்த மனிதனுடைய ஒரு பிரசங்கம் பண்ணுகிறாரு. ஸ்தேவான் பிரசங்கம் பண்றாரு. அவரை கூட்டு நிறுத்தியிருக்கிறாங்க. அவர் ஆசாரியர்கள்ட்டையும் பரிசேயர்கிட்ட ஒரு பிரசங்கம் பண்றாரு. ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிச்சு இயேசு வரைக்கும் அவர் பேசுறாரு. அதை சவுல் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சவுல் கேட்கும்போது அவர் பிரமிக்கிறாரு. என்னது இவன், ஒரு பெரிய ஒரு படிப்பறிவு இல்லை, வேதத்தை ஒரு பெருசா யார்கிட்ட படிக்கல, காலேஜ்ல எல்லாம் போய் படிக்கல, ஆசாரியர்கிட்ட படிக்கல, பரிசேயர்கிட்ட படிக்கல. ஆனா எப்படி இந்த வேதத்தை வியாக்கியானம் பண்றாரு அவருக்கு ஒரு இது வந்திருக்கும். ஏன்னா வேதத்தை அறிஞ்சவங்களுக்கு ஒரு சாதாரண மனிதர்கள் பேசும் பொழுது எப்படி உங்களுக்கு இது தெரியும்? எங்க மாமா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, நான் பேசும்போது பார்த்துட்டு சொன்னாரு, உனக்கு சரியான போதனை, நீ நிறைய போதனை கேட்டிருக்க அப்படின்னாரு. எதை வச்சு அவர் கண்டுபிடிக்கிறார். அவருக்கு கொஞ்சம் பைபிள் தெரியும். அப்போ பரிசேனா இருக்கிற அந்த சவுல், பவுலாகிறதுக்கு முன்னாடி சவுலா இருக்கும்போது அந்த ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை கேட்கிறாரு. துன்புறுத்துகிறவரா இருக்கிறாரு, சபையை அழிக்கிறவரா இருக்கிறாரு, சிறைப்படுத்துகிறவரா இருக்கிறாரு, கொலை செய்ய கூட அவர் துணிந்தவரா இருக்கிறாரு. ஆனா இந்த ஸ்தேவான் என்ன பண்ணுகிறான்? எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டு பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் அந்த பிரசங்கத்தை பண்ணுகிறான். ஒரு பிரமாதமான பிரசங்கம். அதை விட ஒரு பிரமாதமான பிரசங்கியார் முன்னாடி பிரசங்கம் பண்ணிட்டு பிதாவையும் பிதாவுடைய மகிமையும் இயேசுவானவர் அவருடைய வலது பார்க்கத்தில் இருக்கிறதையும் பார்க்கிறான். அதை அறிக்கை பண்றான். உடனே எல்லாரும் முறுமுறுத்து கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். அதை பார்க்கிறான். அந்த மரணத்தை பவுல் சவுலா இருக்கும்போது அதை பார்க்கிறார். பார்த்துட்டு அவருக்குள்ள 1008 குழப்பங்கள். தேவனை ஆராதிக்கிறேன், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனா அந்த தேவனை ஆராதிக்கிறேன்னா துன்பப்படுத்துகிறவனா, துயரப்படுத்துகிறவனா, சிறைப்படுத்துகிறவனா, கொலை செய்கிறவனா, அழிக்கிறவனா இருக்கிறேன். ஆனா இவன் இயேசு என்ன ஒரு கர்த்தரை நம்பி, பிதாவே இயேசுவே என் ஆவியமுடைய கருத்துல ஒப்படைக்கிறேன், இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிற ஒரு சுபாவம் எங்கிருந்து வந்தது? இதெல்லாம் படிச்ச அறிவுள்ள மனுஷங்க இதை கவனிச்சாங்கன்னா கண்டிப்பா யோசிப்பாங்க. அது அவருடைய மனதிலே ஆழமா இருந்தது. யாருடைய மனதில் ஆழமா இருந்தது? வேதத்தை தெரிந்த மதவாதியா இருந்தாரு.
பரிசேயனிலும் பரிசேயனா இருந்தாரு, மதவாதியா இருந்தாரு. அந்த மதத்துக்கு எதிராக அவங்க சகோதரர் யாராவது மதத்துக்கு எதிராக செய்தா கொலை கூட பண்ணலாம்னு சொல்லி இருக்குது. அதை செய்தார் அவரு. ஆனா இவங்கிட்ட இருக்கிற ஒரு கனிவு, இவன் சேவிக்கிற முறைமை, இவன் மன்னிக்கிற ஒரு முறைமை என்கிட்ட ஏன் இல்ல? ஏன் இருதயம் இந்த தேவனை ஆராதிக்கிற ஏன் இருதயம் இப்படி இருக்குது? அவருக்கு 1008 யோசனை அது உள்ள இருக்குது. ஆனாலும் மறுபடி கிறிஸ்தவர்களை சிறைப்பிடிக்கிறதுக்கு தமஸ்குக்கு போயிட்டு இருக்கிறாரு. வழியில இயேசுவை சந்திக்கிறாரு. ஒரு சூரியனை விட ஒரு பெரிய பிரகாசமான ஒளி வந்து அவரை சந்திக்கிறாரு. இயேசு சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது சொல்றாரு, என்ன சொல்றாரு? சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. நீ அப்ப கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இது ஏதோ ஒரு பெரிய ஒரு தேவன் வந்து நிற்கிறாரு, சூரியனோட பிரகாசிக்கிறாரு, பேசுறாரு. ஆனா அவரை வந்து பார்க்க முடியல. பேசுறாரு, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்ன்னு கேட்கிறாரு. அதுக்கு ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். அதுக்கு சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. இயேசு இவரு துன்பப்படுத்தல, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினாரு, கிறிஸ்தவர்களை கொலை செய்தாரு, கிறிஸ்தவர்களை சிறைப்படுத்தினாரு, அழித்தார் அவரு. அப்போ உடனே அவரு வந்து தெரிஞ்சு போச்சு, அவருக்கு கொஞ்சம் செருகி போச்சு. உடனே அவர் என்ன கேட்கிறாரு? எழுந்திருச்சு, அது ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை, திகித்து போதும் பாருங்க. அடுத்த வார்த்தை கேட்கிறான். இத கொஞ்சம் நீங்க தியானிச்சு பாருங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? நான் இது வரைக்கும் விரும்புறதை செய்யாம விரும்பாததை செய்த. பாவம் எனக்குள்ள இருக்குது, தீமை என்கிற பிரமாணம் இருக்குது. நான் பாவ பிரமாணத்துக்கு சிறைப்பட்டவனாய அடிமைப்பட்டவனாய் இருந்தேன். இப்போ நீர் என்னை சந்தித்ததிலிருந்து நீர் என் ஆண்டவராயிருக்கிறீர். நீர் சொல்லும் நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். அல்லேலூயா. இயேசுவை, உயிரோடு எழும்பின அந்த இயேசுவை, அந்த மகிமையின் மாட்சிமையும் மகத்துவம் மேன்மையும் நிறைந்த அந்த இயேசுவை ஒரு மனிதன் உணர்ந்து விட்டால், தரிசித்து விட்டால், இந்த வேத எழுத்துக்கள் மூலமாக அதை புரிந்து கொண்டால், அதுக்கப்புறம் அவன் கேட்கிற ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, நான் செய்வன் இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்கிற ஒரு கேள்வி. எப்படி நான் வாழ வேண்டும், எப்படி இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும், எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று கேட்கிற ஒரே ஒரு கேள்வி இந்த கேள்வியாக தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்காக தான் அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. உன்னை சந்திக்கணும், உன்னை சந்திச்ச உடனே நீ கேட்க வேண்டிய கேள்வி, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் ஆண்டவரே என்று முழங்காலில் அவர் நம்மை குறித்த சித்தத்தை அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, பாவம் எனக்குள்ள குடிகொண்டு இருக்கும் பொழுது நான் பாவத்துக்கு அடிமையா இருந்தேன். நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்துல தீமை என்கிற ஒரு பிரமாணம் இருக்கு. அந்த தீமை என்கிற பாவம் என்னை சிறைப்படுத்தி நான் விரும்புகிறத செய்யாதபடி விரும்பாததை நான் செய்தேன் அப்படின்றாரு. நிர்பந்தமான மனுஷன்னா கட்டாயப்படுத்தப்படுகிறான். அதுக்கு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம், அப்படி கூட ஒரு எடுத்துக்கலாம். பாவம் உள்ள இருந்து பேசி முடிச்சிடு, கோபத்தை வெளிப்படுத்திடு, காயப்படுத்திடு, நல்லா கேட்டுடு, சாவர மாதிரி கேளு. சொல்றாங்களா இல்லையா? காயப்படுத்துறாங்களா இல்லையா? இல்லையா? நல்லா கேட்டேன், சாவர மாதிரி கேட்டேன், கேட்கிறோமா இல்லையா? நம்ம அது உள்ள இருக்கிற பாவம் பேச தூண்டுது, அதை நிர்பந்தப்படுத்துறது. உள்ள இருக்கிற அந்த பிசாசுனுடைய சுபாவம் ஏதோ ஒன்று செய்ய வச்சிருது நம்மள. அது நம்மளை வந்து சூடாக்குறாங்க, கோபப்படுத்துறாங்க, ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று நம்ம செஞ்சிடறோம், பேசிடுறோம். இதெல்லாம் என்ன சுபாவம்னா பிசாசுடைய சுபாவம். அதான் நிர்பந்தமான மனுஷன், வேற வழியே இல்லை, செய்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நேத்துன்னு நினைக்கிறேன், நேத்துல முந்தா நேத்து வீட்டில் சப்பாத்தி வச்சாங்க, பட்டாணி, பச்சை பட்டாணி உரிச்சிட்டு இருந்தாங்க, உருளைக்கிழங்கு வெட்டிட்டு இருந்தாங்க.
நல்லா இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா அழகாக வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். சப்பாத்தி கிட்ட ஊற்றும் போது உள்ளே காலிஃப்ளவர் வேறு போட்டிருந்தாங்க. நொசன்னு ஆயிடுச்சு. அது சாப்பிடவே எனக்கு பிடிக்கல. ரொம்ப ஆசையாக போனேன். நொசன்னு இருக்குது. நான் கேட்டேன், பட்டாணியும் உருளைக்கிழங்கு தானே நீ வாங்கியிருந்த, இது ஏன் செய்தன்னு கேட்டேன். இல்லைங்க, இந்த இது காலிஃப்ளவர் வாங்கி ஒரு வாரமாக ஃப்ரிட்ஜில் இருக்கு, ஆகவே இதில் போட்டுட்டேன். நிர்பந்தம். வாங்கி வச்சது ஒரு வாரம் ஆகிட்டதுனால குப்பை தொட்டியில் போடுறத இதை குப்பை தொட்டி ஆகிட்டாங்க. வைத்த குப்பை தொட்டி ஆகிட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, வாங்கி வச்சதுனால என்ன ஆகுது, அது இது எப்படியாவது யூஸ் பண்ணிடணும். அது மாதிரி பாவம் நிர்பந்தப்படுத்துது. ஒரு மனுஷனை செய்ய வைக்குது, தூண்டுது, அவனை அழிக்குது, அவனை தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய வைக்குது. ஆனா இயேசு ஏன் வந்தார்? இயேசு ஏன் வந்தார்னா, அவர் தான் நம்முடைய தகப்பன், நம்ம சிருஷ்டித்தவர். அந்த மனுஷனை அந்த அழிவின் சக்தி, அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரித்து போய் விரும்புகிறத செய்யாம விரும்பாதத தீமையை செய்கிற பாவம் செய்கிற மனிதனை, அந்த அக்கிரமத்திலிருந்து அந்த பாவத்துல மரித்து போயிருக்கிற அந்த மனிதனை உயிர்ப்பிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி இருக்கிற மனுஷனை நன்மை செய்கிற மனுஷனா மாத்தணும். அந்த நன்மை செய்கிற மனுஷனுக்கு இந்த பூமியில சோர்ந்து போகக்கூடிய காரியங்கள் வரும். தீமை செய்து பாட அனுபவிப்பதை பார்க்கலும் நன்மை செய்து பாட அனுபவிப்பது மேன்மையா இருக்கும் என்று பேதுரு சொல்லுகிறார். அப்படி மாத்தணும். இவனை என்ன வெளிப்படுத்தணும், அவனை மன்னிச்சு அவன் பாவங்களை கழுவி அக்கிரமத்துல பாவத்தில் இருக்கிற மனுஷனை உயிர்ப்பித்து நன்மை செய்யறவன் மாத்தி என்ன போல மாத்தி என்னுடைய சாயல்படி என்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட அந்த மனுஷனை மறுபடியும் என்னுடைய சாயல்படி ஆக்கி சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய வைத்து அவனுக்கு நித்திய கன மகிமே ஒரு அழியாமையை கொடுத்து பாவத்தினால் வந்த சாபம், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவனுடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்து நித்திய ஜீவனை கொடுத்து வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவன் இந்த பூமியிலே அனுபவிக்கணும். இனி வரும் நித்தியத்தில் அவன் அனுபவிக்கணும். அவனை அப்படியே விட்டுடக்கூடாது, மறுபடியும் தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் மனுஷனா வந்தாரு. என்னுடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்தாரு, உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்தார். அது நமக்கு தெரியும். ஏன் உயிரோடு, ஏன் வந்தார், ஏன் மரித்தார், ஏன் உயிரோடு எழுந்தார், இதை இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு இது சொல்லிட்டேன், ஒரு பாடமா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அப்ப இந்த நிர்பந்தமான மனுஷன் என்ன பண்ணுனா, யார் பண்ணுனது? அத பாவம் படிச்சுங்க. யார் பண்ணுனது? அவர் யார் எழுதுறது? அத பவுல் எழுதுறாரு. பவுல் யாரு? தேவ மனுஷன், தேவனுடைய வேதத்தை கையில வச்சிருக்கிற மனுஷன். இது ஆராய்ந்து படித்து தெளிந்து தியானித்து அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் அந்த பாவத்தை செய்தது. ஹல்லேலூயா. ஸ்தேவானை கொண்டது யாரு? சவுல். சிறைப்படுத்தினது யாரு? யார் செஞ்சது? இத தேவனை அறியாதவன் செய்தானா? தேவனை அறிந்த சவுல் செய்தது. அதான் பரிசேயன். ஹல்லேலூயா. என்ன இருந்தது அந்த பரிசேயன் கிட்ட? தேவன் அந்த அக்கிரமத்திலும் பாவத்திலும் இயேசுவை அறியாமல் இருக்கிற ஒரு மனுஷன், அவங்கிட்ட இரக்கம் இருந்ததா? அவங்கிட்ட ஒரு அன்பு இருந்ததா? அவங்கிட்ட ஒரு பொறுமை இருந்ததா? எதுவுமே இல்லை. இல்ல, ஒரு தேவனுக்கிட்ட இருக்கிற அவர் இரக்கமான உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட தேவனுடைய சாயல்படி ரூபத்தின்படி படைக்கப்பட்ட அந்த மனுஷன் இரக்கமற்றவனாக, துன்புறுத்துகிறவனாக, கொலை செய்கிறவனாக, சிறைப்படுத்துகிறவனாக, மற்ற மனு குலத்தை அழிக்கிறவனாக இருந்தா அவன் கையில வேத புஸ்தகம் இருந்துச்சு. அல்லேலூயா. அவன் தான் பரிசேயன். பரிசேயனுக்கு தெரியும், வேதம் தெரியும், சத்தியம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா அவங்கிட்ட அன்பு இல்லை, இரக்கம் இல்லை, மன உருக்கம் இல்லை, நீடிய சாந்தம் இல்லை, ஒரு பொறுமை இல்லை. அவன் பரிசேயன். அவன்கிட்ட பைபிள் இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களையும் ரட்சிக்க வந்தா, தேவனை விட்டு துண்டி தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து
தேவனை அறியாத மக்களையும் ரட்சிக்கதான் மனு குலமே அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த மனு குலத்தை மீட்க ரட்சிக்கதான் மனுஷனா வந்தாரு, மரித்தாரு, உயிரோடு அவர் எழுந்தினார். அல்லேலூயா. அந்த நிர்பந்தமான நிலையில இருந்து அவர் என்ன பண்றாரு, அவனை அங்கிருந்து தூக்குறாரு. அது எப்ப பாத்தீங்கன்னா ரோமர் 8:2 படிங்க. ரோமர் 8:2. யாரால? கிறிஸ்து இயேசுவினாலே. என்ன பிரமாணம்? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அப்புறம் சொல்றாரு, இயேசுவை சந்திச்ச அப்புறம் சொல்றாரு, நான் பாவ பிரமாணத்துக்கு இருந்தேன், இப்போ என்ன இருக்கிறேன், கிறிஸ்து இயேசுவை நான் சந்திச்ச உடனே நான் எப்படி இருக்கிறேன், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். முன்னாடி என்ன பிரமாணம்? வேலை இருங்க ஒரு நிமிஷம். முன்னாடி என்ன பிரமாணம் இருந்துச்சு? பாவம் என்கிற பிரமாணம் உள்ள இருந்துச்சு, தீமை என்கிற ஒரு பிரமாணம் இருந்துச்சு, நான் விரும்புகிறத செய்யாம விரும்பாத செய்கிற ஒரு பிரமாணம் எனக்குள்ள இருந்தது. ஒரு அந்நிய சக்தி, ஒரு அழிவின் சக்தி, தேவனுக்கு விரோதமான சக்தி, மாம்ச சிந்தை, தேவனுக்கு விரோதமான பகை என்கிற ஒரு சக்தி, தேவனுக்கு சத்து என்ற சக்தி என்னை ஆட்கொண்டு அந்த பிரமாணம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவினுடைய ஆவின் பிரமாணம், கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும், எவ்வளவு தாழ்ந்து போகணும், எவ்வளவு இரக்கமா இருக்கணும், எவ்வளவு சூழ்நிலைகள் சூடாக்கினாலும் சூடாகாதபடி நம்மளை சூடாக்கிடுறாங்க, நம்மளும் சூடாயிடணும், ஆனா ஆகக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுறணும். அப்போ அந்த அந்த சூழ்நிலை நம்மளை சூடாக்கினாலும் அந்த தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவனுடைய ஆவினுடைய பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் விடுதலையாக்கிச்சுன்னா, நீ சிறைப்பட்டு இருந்த, அதுக்கு முன்னாடி என்னவா இருந்த? பாவ பிரமாணம் என்னை 7ஆம் அதிகாரத்தில் படிச்சோம் இல்ல, என்ன படிச்சோம்? 23ஆம் வசனம் என்ன படிச்சோம்? கடைசி வரி என்ன வருது? இது பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. ஆனா கிறிஸ்துவனுடைய ஆவின் பிரமாணம் என்ன பண்ணுது? என்ன பாவ பிரமாணத்துக்கு என்ன பண்ணுச்சு? விடுதலையாக்கி விட்டது. அல்லேலூயா. அப்போ விடுதலை யாக்கின உடனே இப்ப என்ன பிரமாணம் வந்துருச்சு அவருக்குள்ள? கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம். அது வரணும் நமக்கு. என்ன வரணும்? கிறிஸ்துவினுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அதுதான் ஜீவன். அப்ப அதுக்கு முன்னாடி என்னத்துல இருக்கிறோம்? நம்ம மரணத்துல இருக்கிறோம். மரணத்துல இருந்தா தானே ஜீவன் வரும். மரணத்தில் இருக்கிறோம். அது மரண பிரமாணம், பாவ பிரமாணம், தீமை என்கிற பிரமாணம் ஒரு மரண பிரமாணம். ஆனா இது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பண்ணுது? நம்மளை என்ன இதுக்குள்ள நடத்துது? கிறிஸ்துவுக்குள்ள வந்து நடத்தும் போது என்ன நடத்துது? பாருங்க, அதாவது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆயாச்சு. இப்ப நம்ம பாவத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டியதில்லை, கிறிஸ்துவ ஊழியம் செய்கிறவரா மாற வேண்டும். அல்லேலூயா. என்ன யாருக்கு ஊழியம் செய்யணும்? எதுக்கு வந்தாரு? எதுக்கு ரட்சித்தாரு? இப்போ எதுக்கு எனக்கு ஜீவனை கொடுத்தாரு? மரணத்துல இருந்து எனக்கு எதுக்கு ஜீவனை கொடுத்தாரு? அவருக்கு ஊழியம் செய்ய. அல்லேலூயா. அவருக்கு ஊழியம் செய்ய இப்ப எனக்கு ஜீவனை கொடுத்திருக்காரு. ஏன்னா என்கிட்ட இருந்த ஜீவனை கொண்டு அவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா இந்த தீமை என்கிற பிரமாணம் இருந்தது. அல்லேலூயா. அதுதான் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்த உங்களை அவருடைய ரத்தத்தால் என்ன பண்றாரு? உயிர்ப்பிக்கிறார். நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் அவர் வந்தார். சரி, அப்போ அவர் பாருங்க, இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யறது தான் நமக்கு என்ன சொல்றாரு? படிங்க 1 பேதுரு 3:17-18 படிங்க. 1 பேதுரு 3:17-18. போதும். பாருங்க, இதுல மெயின் பாத்தீங்கன்னா, ஏன் நம்ம ரட்சித்திருக்கிறாரு? அவருக்கு ஊழியம் செய்ய. அவருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு என்ன வருது?
பாடுகள் வருது, உபத்திரவங்கள் வருது. அதுதான் ரோமர் 2:7 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, சோர்ந்து போகாமல் நன்மை செய்து கனத்தையும் மகிமையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். இயேசு எப்படி கொடுப்பாரு? நித்திய ஜீவனை கொடுப்பாரு. முன்னாடி பவுல் என்ன பண்ணிட்டு, சவுலா இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாரு சொன்ன, துன்பப்படுத்தினாரு, சிறைப்படுத்தினாரு, கிறிஸ்தவர்களை அழிச்சாரு, கொலை செய்தாரு. ஆனா கிறிஸ்துவனுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு? கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறாரு. தீமை செய்தவர் இப்ப நன்மை செய்கிறவராய் மாறி போயிட்டாரு. நன்மை செய்கிற மாறுகிறவரு எப்படி மாறுறாரு பாருங்க. அவருடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போ இந்த உலகத்துல, இந்த பாவ உலகத்துல, பாவம் சூழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகத்துல கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவனுடைய ஜீவனுடைய ஆவியினுடைய பிரமாணத்தின் நிமித்தம் நன்மை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் போது, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் போது, தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது, இந்த உலகத்துல என்ன ஆரம்பிக்குது? நன்மை செய்து பாடு அனுபவிப்பது ஒரு மேன்மையை கொண்டு வரும். சோர்ந்து போகாமல் கனத்தையும் மகிமையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனா ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, நன்மை செய்து பாடு அனுபவிக்கணும். அப்படி பாடு அனுபவிக்கும் போது உனக்கு சோர்வு வரும். அப்படி சோர்வு வரும்போது சோர்ந்து போகாமல் நன்மை செய்து கனத்தையும் மகிமையும் அழியாமையும் தேடும் பொழுது தேவன் நித்திய ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய சித்தத்தை செய்கிறவராக இருக்கிறோம். அப்ப இந்த பவுல் பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 21 இருந்து படிங்க. 2 கொரிந்தியர் பிரயாசத்திலும் இப்ப கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணத்துக்கு வந்துட்டாரு. கிறிஸ்துவ சந்திச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று சொல்லி கேட்டவரு இப்ப கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவராய் மாறி போயிட்டாரு. கிறிஸ்துவ சந்திச்ச உடனே, கிறிஸ்தவரான உடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை செய்கிறாரு. கிறிஸ்துவுக்காக நிக்கிறாரு, கிறிஸ்துவுக்காக வாழ்கிறாரு. அப்படி வாழ்கிற அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எத்தனை மோசங்கள் சொல்லி போட்டிருக்கிறது, எவ்வளவு அடிபட்டிருக்கிறாரு போட்டிருக்குது, எவ்வளவு கல்லர்கள் போட்டிருக்குது, எவ்வளவு வனாந்திரன் போட்டிருக்குது, சிங்கங்களுக்கெல்லாம் அவர் தப்பிச்சன் போட்டிருக்கிறாரு, கடல்ல மிதந்தன்றாரு. இப்படி எல்லாம் மிதந்து இவ்வளோ பாடுகள் பட்டா கூட அவர் அழிந்து போகவில்லை. அல்லேலூயா. அவர் யாரும் அழிக்க, இத்தனை காரியம் நடந்திருக்கு. நீங்க படிச்சு பார்த்தீங்கல்ல, எத்தனை காரியம் நடந்திருக்குது, எத்தனை காரியம் நடந்திருக்குது. அதிகமாய் அடிப்பட்டவர், அநேகமாய் அவதிப்பட்ட, மரண அவதிப்பட்டவர்,
அதிகமாய் காவல்கள் வைக்கப்பட்டவர். 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டிருக்கிறாரு. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டிருக்கிறாரு. 1 தரம் கல்லெறி உண்டிருக்கிறாரு. 3 முறை கப்பல் சேதத்தில் இருந்திருக்கிறாரு. கடலில் ஒரு ராப்பகல் இருந்திருக்கிறாரு. அநேக தரம் பிரயாணம் பண்ணி ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களினால் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தினால் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தினால் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரனால் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவ்வளவு இருந்த இவ்வளத்திலையும் கர்த்தருக்காக நான் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த, இவ்வளவு பாடுகள் பட்ட, இவ்வளவு அவதிகள் பட்ட, ஆனா என்னை எதுவும் ஒண்ணும் மேற்கொள்ள முடியல. ஏன்னா கிறிஸ்துவின் ஆவியினுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து அந்த மனுஷனை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிற அந்த புது சிருஷ்டியானது இத்தனை நாச மோசங்கள் வந்து கூட அந்த அந்த பவுல் என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியல. அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவுக்காக பரிசுத்த வாழ்க்கையில் வாழ்கிற வாழ்க்கை நிமித்தம் கிறிஸ்து தான் பெருசு, இயேசு தான் எனக்கு பெரியவர், இயேசு எனக்கு போதும், அவரை மேன்மைப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை வரும் பொழுது நன்மை செய்து பாட அனுபவிக்கலாம். நன்மை செய்து பாட அனுபவிக்கும் பொழுது கூட சோர்ந்து போகாமல் நன்மை செய்வதற்கு கிறிஸ்துவனுடைய ஆவியானவருடைய ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் உன்னை காப்பாற்றி உன்னை அதே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வைக்கும். அல்லேலூயா. அது கிறிஸ்துவின் ஆவியானவர் இருந்தால் தான் முடியும். உன்னை அவமானப்படுத்தலாம், உன்னை பழிக்கலாம், உனக்கு அவமானப்படுத்துறதுக்கு பல காரியங்கள் இருக்குது. இந்த உலகம் பாவம் சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பாவ உலகத்துல நீ எல்லா சூழ்நிலையில அவதிப்படலாம், எல்லாம் படலாம். ஆனா எதுவுமே அவரை அழிக்க முடியல. எது வரைக்கும் அழிக்க முடியல? அவருடைய உயிரை எது வரைக்கும் எடுக்க முடியல? தேவனுடைய சித்தத்தை செய்யற வரைக்கும் எடுக்க முடியல. சித்தத்தை செய்து முடிக்க வரைக்கும் அவரை ஒண்ணும் பண்ண முடியல. இந்த உலகம் அவரை ஒண்ணும் பண்ண முடியல. அல்லேலூயா. அது அது அந்த வல்லமையை கொடுக்க அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை ஒரு மனுஷனை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வைக்கிறது. அல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியுமா? அப்படி ஒப்பு கொடுக்க முடியுமா? அதற்கு தான் வந்தான். அவருடைய சித்தத்தை செய்ய வைக்க, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வைக்க, பாடுகள் துக்கங்கள் மத்தியில நம்ம பலப்படுத்த. அதான் சொல்றாரு பவுல், சொல்றாருல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் செய்றேன்னு சொன்னாரா? இல்ல எனக்கு தெரியும் சொன்னாரா? உண்மையான கிறிஸ்தவன் அப்படிதான் சொல்லுவான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். அந்த பலனை கொடுக்கிறார். இந்த பூமியில அவருடைய சித்தத்தை செய்ய, அவருடைய பரிசுத்தத்தின்படி, அவருடைய நீதியின்படி வாழ உனக்கு பலன் கொடுக்க, உன்னை முதல்ல பரிசுத்தமாக்கணும். அவருடைய ரத்தத்தால உனக்குள்ள அவருடைய பலன் வந்து, கிறிஸ்துவின் ஆவியானவர் வந்து அந்த பலனை கொடுத்து வாழ உன்னை அப்படி பரிசுத்தமான வாழ வைக்கணும். அதற்கு தான் அவர் மரித்தார். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. சும்மா நம்ம அவர் உயிரோடு எழுந்தார் போயிட்டா எனக்கு என்னங்க இந்த பூமியில? அவருடைய வல்லமை எனக்குள்ள வந்து நான் அவரை போல வாழும்படி தாங்க, என்னை போல ஆக்கும்படி, அவரை போல ஆக்கும்படி என்னை போலானார். அல்லேலூயா. அதுக்குதான் மாம்சத்துல வந்தார். ஏசு எதுக்கு எப்படி வந்தாரு? மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவரும் ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று எண்ணப்பட்டார். மாம்சத்தின்படி வந்தார். அவரை போலாக்க என்னை போலானார். அல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்றாரு, சகோதரரை போலாக வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. அப்போ ரோமர் 8:2 படிங்க மறுபடி. ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதை பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. போதும் பாருங்க. பாவம்
மரணம் என்பவர்களின் பிரமாணத்தின் தன்னை விடுதலையாக்கிச்சு. அப்போ கிறிஸ்துவ தெரிஞ்சுக்கிட்டா எது பாவம், எது பரிசுத்தம், எது அநீதி, எது நீதி, எது தீட்டு, எது சுத்தம், அது தெரியும். அந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் இவைகளை சொல்லும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு மனுஷனால் பாவம் வந்தது, பாவம் வந்ததுனால மரணம் வந்தது. அதான் சொல்றாரு இல்லையா, ஒரு மனுஷனாலே. ரோமர் 5:12 எடுங்க. ரோமர் 5:12. ஒரு மனுஷனாலே ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாருங்க, ஒரு மனுஷனால் பாவம், பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆரம்பத்தில் சொல்றாருல, ஒரு மனுஷனாலே பாவம் உலகத்துல வந்தது. அந்த பாவம் வந்ததுனாலே மரணம் வந்தது. அது ஆதாமின் மூலமா வந்தது. அப்போ அந்த விலக்கப்பட்ட கனியை புசிக்கிறான், அதனால அவனுக்கு மரணம் வருகிறது. அப்போ 17ஆம் வசனம் படிங்க. 5:17 ரோமர் 5. சரி, பாருங்க, அது கரெக்ட் தான். அப்போ ஒரு மனுஷனால் மரணம் வந்தது, பாவம் வந்தது, பாவத்தினாலே மரணம் வந்தது. அவர் சொல்றாருல, இந்த மரத்தின் கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாயிட்டாரு. பாவத்தின் சம்பளம் அது கீழ்ப்படியாம பாவம் வந்தது, பாவத்தின் சம்பளம் மரணம். அது மாத்திரமல்ல, அப்புறம் தான் சொல்றாரு இல்லையா, ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் இந்த உலகத்தில் பிரவேசித்தது. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்ப ஏன் ஒரு மனுஷனால பாவம் வந்தது, பாவத்தினால மரணம் வந்தது. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, அந்த மரணத்திலிருந்து அவன் ஜீவனை அடைகிறான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் பொழுது, அவர் என்னுடைய இரட்சகர் என்று விசுவாசிக்கும் பொழுது, அந்த மரணத்தில் இருந்த மனிதன், பாவத்திலேயே மரணத்திலே இருந்த மனிதன் ஜீவனை அடைந்து ஒருவராலே, இயேசு கிறிஸ்து ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயம், அதிக நிச்சயமாமே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு யோவான் சுவிசேஷத்துல, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். அதனாலதான் பவுல் சொல்லுகிறாரு, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அப்போ பாருங்க, ஒரு மனுஷன் உயிரோடு எழுந்த அந்த கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது அவன் ஜீவனை அடைகிறான், அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, அவன் எல்லாம் புதிதாயின. அப்படி ஆக்குறதுக்காக தான் அவர் மனுஷனாய் வந்தார், மரித்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார், உயிரோடு எழுந்தார், அவரை விசுவாசிக்கிற நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார், அவரோடு என்றென்றும் இருக்கும்படி அவர் அப்படியாக வைத்திருக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு ஆதாயம் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அது என்ன அர்த்தம்? சாவு எனக்கு ஆதாயம்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து எனக்கு ஜீவன். அதாவது ஏற்கனவே சொன்னேன், 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு மனுஷன் தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது, இயேசுவுக்கு ஜீவ பலியாய், அதாவது
இனி என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய எந்த விருப்பங்களுக்கும் அல்ல, என்னுடைய விருப்பங்களுக்கு, என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசாபாசங்கள், என்னுடைய சித்தங்கள் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில இனிமே தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், அவருடைய நோக்கத்துக்கு என்று நான் வாழ ஆரம்பிக்கும் பொழுது நான் என்னுடைய எல்லா ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறேன். அப்படி சிலுவையில் அடைந்திருக்கிறேன்னா நான் எனக்கு என்னுடைய எல்லா விருப்பங்களுக்கும் செத்து, ஆசாபாசங்களுக்கு செத்து, என்னுடைய நோக்கங்களுக்கெல்லாம் செத்து, கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்ற, கிறிஸ்துவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நான் இந்த பூமியில பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது? நான் கிறிஸ்து எனக்கு ஜீவன் ஆகிறாரு. நான் எனக்கு செத்ததுனால என்னுடைய சாவு, என்னுடைய விருப்பம், என்னுடைய சித்தம், என்னுடைய சாவெல்லாம், என்னுடைய சாவு எனக்கு எப்படி ஆதாயமா மாறுதுன்னா, கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள வந்ததோ, என்னுடைய எனக்கு செத்ததுனால கிறிஸ்துவின் அந்த சாவு எனக்கு ஆதாயமா மாறுகிறது. என்னுடைய மரணமே எனக்கு ஆதாயமா மாறுகிறது. என்ன ஆகுது? கிறிஸ்துவனுடைய ஜீவன் எனக்குள்ளே வந்து விடுகிறது. எத்தனை பேருக்கு இது புரியுது? அல்லேலூயா. புரியுற மாதிரி சொன்னா இல்ல மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லட்டுமா? அல்லேலூயா. நான் என் விருப்பங்களுக்கு, என்னுடைய நோக்கங்களுக்கு சாகும் பொழுது கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள வருது. அப்ப அந்த சாவு என்னவா மாறிடுது? லாபமா மாறிடுது. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருக்கிற உலக ஆசாபாசங்களுக்கு வெறுத்து கிறிஸ்துவுக்கென்று வாழ ஆரம்பிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் பொழுது, நான் சொல்றேன், சோதனை வரலாம், பாடுகள் வரலாம், துக்கங்கள் வரலாம். ஒரு மனுஷனுக்காக இப்படிப்பட்ட கஷ்டங்களை பட்டா அந்த மனுஷன் மறந்து போயிடுவான். இல்ல, மனுஷன் மறந்து போயிடுவான். எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க? இல்ல இல்லையா? எல்லாம் கரெக்டா நமக்கு விசுவாசமா இருக்கிறாங்களா மனுஷங்க? ஆனா கிறிஸ்து கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அநீதி உள்ளவர்களுக்காக தன்னை நீதி உள்ளவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. சொல்றேன், கவனிங்க. அவருக்காக நீங்க அவருக்காக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் பொழுது நீங்க இன்னொன்னு விசுவாசிக்கணும். எனக்கு இந்த பூமியில குறைவு இருக்காது. அல்லேலூயா. எந்த குறைவு இருக்காது. ஆவி, ஆத்மா, சரீரம், கையின் பிரயாசம், பொருளாதாரம், சமாதானம், சந்தோஷம், நிறைவு, எதுவுமே என்ன பண்ணாது, எனக்கு குறைவு இருக்கு. அதை விசுவாசிக்கணும். நிறைய பேர் பாடுகளை விசுவாசிக்கிறாங்க, கிறிஸ்துவுக்காக துன்பங்களை விசுவாசிக்கிறாங்க, ஆசீர்வாதங்களை விசுவாசிக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆசீர்வாதம் போது நான் சொன்னது பணம் இல்லை, உன்னுடைய வெற்றி, உன்னுடைய வாழ்வு, உன்னுடைய சமாதானம், உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய மகிழ்ச்சி, உன்னுடைய எல்லா தேவைகள் எல்லாம் ஆவி, ஆத்மா, சரீரத்தினுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும் என்பதையும் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் துன்பத்தை மட்டும் பத்தியான கிறிஸ்துவாக கஷ்டப்படுறேன்னுவாங்க. அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இருக்காது. அவர் நம்ம நல்லா வாழணும்னு ஆசைப்படுறாரு. ஏன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன்றாரு? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவானாக முடி என் நிமித்தம் சிலுவையில தரித்திரரானார். உன் பிள்ளைங்களுக்கு நல்ல வீடு வேண்டாமா? ஒரு நல்லா படிக்க வைக்க வேண்டாமா? நல்ல துணிமணி எடுக்க கொடுக்க வேண்டாமா? நல்ல ஒரு ரூம்ல படுக்க வைக்க வேண்டாமா? நல்ல திருமணம் பண்ணி வைக்க வேண்டாமா? அதுக்குதான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு. நீ களியாட்டு பண்றதுக்கு ஐஸ்வர்யத்தை அவர் கொடுக்கல. பணாசை எல்லாத்தையும் வேற இருக்கிறது. பணத்தை அது கொடுக்கல அவர், நமக்கு ஆசீர்வாதத்தை அது கொடுக்கல. நல்லா வாழ்ந்திருக்கும்படி தான் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படி வாழ ஆரம்பிச்சு இதையும் விசுவாசிச்சீங்கன்னா இது ரெண்டு என்ன பண்ண ஒரு பேக்கேஜ் இதுல இருக்குது. அல்லேலூயா. பாடுகளும் இருக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய அவர் எல்லாம் இருக்குதுங்க. பாடுகளை மட்டும் எடுத்துக்கூடாது. எதை மட்டும் எடுத்துக்கூடாது? பாடுகளை மட்டும் எடுத்துக்கூடாது. இதுவும் இருக்குது. அதுல என்னவும் இருக்குது?
எல்லாமே இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. நாம தாங்க ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரரு. அல்லேலூயா. நம்ம தான் யாருக்கு சொந்தக்காரங்க? ஆசீர்வாதத்துக்கு நம்ம சொந்தக்காரங்க. அதை நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அப்போ நல்லா பார்த்துட்டீங்கல்ல. இப்போ அந்த ஜீவன், அது ஒரு ஜீவன், அது ஒரு ஆசீர்வாதம் என்பது ஒரு ஜீவன். அது இயேசுவினிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அல்லேலூயா. பாவத்தினாலே என்ன சொன்னாரு? இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், உன்னுடைய நெத்தியின் வேர்வையால பிழைப்பாயிட்டாரு. என்ன சொன்னாரு? நெத்தியினுடைய ஒற்றுக்கா இல்லையா? அப்ப வேர்வை சாபமா ஆசீர்வாதமா? சாபம். அல்லேலூயா. அந்த சாபத்தை உன்னுடைய வாழ்க்கையில இருந்து எடுக்க விரும்புகிறார். அதற்காக வந்தார். அல்லேலூயா. துன்பம் இருக்குது, ஆனா அந்த துன்பத்துல மனுஷன் கைவிட்டுட்டு ஓடி போயிடுவான். மனுஷனுக்கு நீ ஊழியம் பண்ணினா, மனுஷனை சார்ந்து இருந்தீன்னா, அவன் உன்னை என்னைக்கு எப்போ எப்படி கைவிடுவானே தெரியாது. அல்லேலூயா. சபை பெருசா கிறிஸ்து பெருசான்னு எனக்குள்ள வரும் பொழுது நான் என் இருதயத்தில் சொன்னேன், சபை வேண்டாம், கிறிஸ்து போதும். கிறிஸ்து இருந்தா சபை வந்துடும். சபை மேல ஆசைப்பட்டனா கிறிஸ்து போயிடுவார். அல்லேலூயா. எச்சரிக்கையா இருக்கணும். சத்தியத்தை சரியான முறையில் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். நீ எது மேல வைக்கிற ஆசை? இயேசு மீது வைக்கிறியா, வேற எது மேல வைத்திருக்கிறியா? நீ சபைக்கு ஆசைப்பட்டினா, சுந்தர் உன்னை விட்டு நான் போயிடுவேன். என் மேல ஆசைப்படு, சபை உன் கையில வரும். அதான் நம்முடைய கர்த்தர். அதனாலதான் சொன்னேன், வேண்டாம். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு, யாரும் சொல்ல மாட்டீங்களா? இல்லையா? அவரு வேண்டாமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்தவன் சாவை கண்டு பயப்பட மாட்டான், தோல்வியை கண்டு பயப்பட மாட்டான், எதை கண்டு பயப்பட மாட்டான். அவர் இருந்தா உன்னை ஜெயிக்க முடியாது. அவர் சொல்லியிருக்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. உன் வலப்பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ காண்பாய். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பவுலுக்கு எந்த ஆயுதமும் வாய்க்காதே போல தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது எத்தனை மோசங்கள் படிச்சு பார்த்தீங்கல்ல? எத்தனை மோசங்கள், எத்தனை நாசங்கள், எத்தனை தடவை அடிப்பட்டாரு, கப்பல் சேதம், எல்லா சேதம். தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் தேவன் அவரை கைவிடவே இல்லை. அல்லேலூயா. அவருடைய நாள் வந்து கர்த்தரை கூட்டிட்டு போயிட்டாரு. அப்பதான் முடியும். ஏன்னா என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்தவன் சாவை கண்டு பயப்பட மாட்டான். சாவ ஆதாயமாக்கிட்டா, இந்த உலகத்தில் இருக்கிறத வெறுத்துட்டீங்கன்னா, அவர் ஜீவன் உனக்குள்ள வந்தா நான் சொல்றேன், உனக்கு எதுவுமே குறைஞ்சி போக. எங்க இருந்து எப்படி வரும் எனக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு 1000 வழிகள் இருக்கு, கோடி வழிகள் இருக்கு. யாருக்காவது தெரியுமா செங்கடலை பிளப்பாருன்ட்டு? எந்த மனித மூளைக்காவது யோசிக்க முடியுமா செங்கடலை பிளக்க முடியும்? அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் அநாதி தேவனவர். அல்லேலூயா. அப்படி ஒரு விசுவாசத்தை நீ அவர்கிட்ட காமிச்சின்னா உன் வாழ்க்கையில நான் சொல்றேன் எந்த குறைவுமே இருக்காது. அல்லேலூயா. சரி, சொல்லிட்டேன். ஒரு 3 காரியம் சொல்லிட்டேன். இப்போ 4வது காரியத்துக்கு வந்திருக்கிறேன். அவர் சொல்றார், 1 கொரிந்தியர் 15 எடுத்துக்கோங்கம்மா. 1 கொரிந்தியர் 15 அவர் சொல்றாரு பாருங்க. பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்றாரு. எதை வச்சு சொல்றாரு? இயேசு கிறிஸ்து ஆவியை வச்சு, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனுடைய ஆவியை வச்சு அவர் சொல்றாரு. அப்புறம் அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றாரு தெரியுங்களா? நானே உயிர் தொழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்ப இது வந்து ஒரு பெரிய விசுவாசம் பாருங்க. இந்த கிறிஸ்துவ கிட்ட வந்தாச்சுன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன் ஆயிட்டாருன்னா
என்னுடைய எந்த எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை. எதை குறித்தும் பயம் இல்லைங்க, பயப்பட வேண்டியதில்லை. கிறிஸ்துவ நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் எதை குறித்தும் உங்களுக்கு கவலை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? எதை குறித்தும் கவலை கிடையாது. எதை குறித்து உங்கள் வாழ்க்கையில அவரை எஜமானா வச்சுட்டீங்கன்னா, அவரு எஜமானா நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா, அவர் உங்க வாழ்க்கை அவர் கையில் எடுத்துக்குவாரு. ஏன்னா நீங்க அப்படி ஜெபம் பண்றீங்க, உங்க வாழ்க்கை அவர் கையில் எடுத்துக்குவாரு. கிறிஸ்து ஜீவன் ஆயிட்டாரு, சாவு எனக்கு ஆதாரம் ஆயிடுச்சு. அதனால பவுல் சொல்றாரு பாருங்க, மரணமே உன் கூர் எங்கே? பாருங்கல்ல, என்ன பண்ணணும்? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அது என்ன வருது? எதனால வருது? மரணமே உன் கூர் அப்படின்னா என்ன? மரணமே உன்னுடைய கூர் எங்கே அப்படின்னா என்ன? மரணமே உன் கூர் அப்படின்னு சொல்றாரு. எங்கே அப்படின்னு கேட்கிறாரு. யாரு எதை பார்த்து கேட்கிறாரு சொல்லுங்க? மரணமே உன் கூர் எங்கே? எதை பார்த்து கேட்கிறாரு சொல்ல முடியுமா? மரணத்தை பார்த்து கேட்கிறாரு. அல்லேலூயா. ஏன்? கிறிஸ்துவ சந்திச்சிட்டாரு, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ சந்திச்சிட்டாரு, அவருக்கு ஊழியம் பண்றாரு. அவர் கேட்கிறாரு, மரணத்தை பார்த்து பேசுறாருங்க. யாராவது மரணத்தை பார்த்து பேச முடியுமா? கிறிஸ்தவ பேச முடியும், கிறிஸ்துவ உடையவன் பேச முடியும், கிறிஸ்துவின் ஆவி உடையவன் பேச முடியும். மரணமே உன் கூர் எங்கே? அடுத்து கேட்கிறாரு, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கேட்கிறாரு. எங்க போச்சு உன் ஜெயம்? எங்க போச்சு உன்னுடைய கூர்? எங்க போச்சு? மரணத்தின் கூரை இயேசு ஒடித்தார். மரணத்தின் கூர் என்னது? அது பாவம். மரணத்தின் கூர் பாவம். பாவத்துக்கு எங்கிருந்து பலன் வந்தது? மரணத்தை கொடுக்கக்கூடிய பலன் எங்கிருந்து வந்தது? மரணத்தின் கூர் பாவம். கரெக்ட். பாவத்துக்கு மரணத்தை கொடுக்கக்கூடிய பலன் எங்கிருந்து வந்தது? நியாய பிரமாணத்திலிருந்து வந்தது. ஐயா சரியா சொன்னார். நியாய பிரமாணம் கொடுக்கப்படாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. நியாய பிரமாணம் கொடுக்கப்படாதிருந்தால் பாவம் எண்ணப்படாது. அப்போ பாவத்துக்கு மரணத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை நியாய பிரமாணம் கர்த்தர் கொடுத்ததுனால வந்துச்சு. அந்த நியாய பிரமாணத்தை இயேசு நிறைவேற்றி முடித்தார். நிறைவேற்றி முடித்தது ஏன்? அவருக்காக முடிக்கல, எனக்காக முடித்தார். என்னை போல மனுஷனா வந்தாரு, என்னை போல மரிக்கும் மனுஷனா வந்தாரு, எனக்காக மரித்தாரு. ஏன் எனக்காக மரித்தாரு? நான் அவருடைய சாயல், நான் அவருடைய ரூபம். என்னை விட முடியாது, அவரால் என்னை கைவிட முடியாது. அன்பு, தெய்வீக அன்பு. அன்பு எதையும் தாங்கும், எதையும் நம்பும், எதையும் சகிக்கும். அந்த அன்புனால மனுஷனா வந்தாரு. தெய்வீக அன்பு, யாருக்கிட்டையுமே பார்க்க முடியாத அன்பு, அகாதங்கிற அன்பு, ஆதி அன்பு, அது அனாதி அன்பு. அந்த தெய்வீக அன்பினால இறங்கி வந்து எனக்காக என் சார்பிலே என் பாவத்தை சுமந்து தீர்த்து, என் தரித்திரத்தை தீர்த்து, என் தலைமுறை சாபங்களை தீர்த்து, என் நோய்களை தீர்த்து, பிசாசினுடைய வாழ்க்கையில கொண்டு வந்த எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். தீர்த்து அவரை விசுவாசிக்கிற எனக்கு அவருடைய நீதியை பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்தார். அதான் இயேசுவுக்கு உங்களை கொண்டாங்க. அல்லேலூயா. அதனால இயேசுவுக்காக எவ்வளவு பெரிய அவமானத்தை நம்ம சம்பாதிக்கலாம். அல்லேலூயா. அவர் அம்மா எதுவும் கொடுக்காதீங்கம்மா ப்ளீஸ். செய்தி ஆழமா போயிட்டு இருக்கு, தயவு செய்து கொடுக்காதீங்கம்மா. கையெடுத்து கும்பிடுறேன். இப்ப வேணுமா? யாருக்காவது வேணுமா? வேண்டாம்ல. அப்போ இந்த அன்பினாலதான் அவர் மாம்ச சரீரத்திலே வந்தார். தேவன் மரிக்க முடியாது. ஏன்னா யாரும் யாருடைய பாவத்தை சுமக்க முடியாது. நான் என் பிள்ளை பாவத்தை சுமக்க முடியாது, என் பிள்ளை என் பாவத்தை சுமக்க முடியாது. ஏன்னா யாரும் சுத்தம் இல்லை. அதனாலதான் என் பாவத்தை சுமந்து தீர்த்து மரித்து ஊரோடு எழும்ப அவர் வந்தார்.
அவர் வந்ததுனால தான் கேட்கிறாரு. இப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, நான் கிறிஸ்துவனுடைய ஆவியின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எனக்குள்ள இருக்குது. இப்ப நான் பாவி இல்ல. யார் இல்ல? கொலை செஞ்சவர். யார? ஸ்தேவானுடைய கொலைக்கு இவர் தான் மெயின். சிறைப்படுத்தினார், கிறிஸ்தவர்களை சிறைப்படுத்தினாரு, துன்பப்படுத்தினார், அடிச்சு விரட்டினாரு, எல்லாத்தையும் நாசம் பண்ணாரு. பாவம் தானே செய்தார்ல. ஆனா அவர் இப்ப கிறிஸ்துவ விசுவாசிச்சதுனால, அந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் இவருக்குள்ள வந்ததுனால, கிறிஸ்து பாவத்தை சுமந்து தீர்த்ததுனால அவர் நான் இப்ப பாவி இல்லை. அவருக்கு என்ன இருக்குது? நான் யாரு இல்ல, நான் யாரு இல்ல, பாவி இல்ல. நான் யாரு? நீதிமான். நீதிமான பாவம் தொட முடியுமா? பாவம் தானே மரணத்தை கொண்டு வந்தது. எது பாவத்தை கொண்டு வந்தது? பாவம் தான் மரணத்தை கொண்டு வந்தது. இப்ப கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாம பாவம் வந்தது, பாவத்தினால மரணம் வந்தது, சாபம் வந்தது, நோய் வந்தது, எல்லாம் வந்தது. இப்ப நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. இப்ப என்கிட்ட பாவம் இல்லை. அந்த பாவம் இல்லாததுனால நான் கேட்கிறேன், மரணமே உன் கூறி எங்க உன்னை என்ன தொட முடியாது. மரணம் என்ன கட்டி வைக்க முடியாது. மரணத்தினுடைய அந்த மரணத்தினுடைய கட்டுகளை அறுத்தார், மரண உபாதிகளினுடைய கட்டுகளை அறுத்தார். அல்லேலூயா. அவருக்கு இப்ப மரணத்தை பத்தி பயம் இல்லை. என்ன நீ இந்த சரீரம் மரித்து போகலாம், மக்கி போகலாம், மண்ணோடு மண்ணா போகலாம். ஆனா கிறிஸ்து வரும்பொழுது இந்த அழிவுள்ள சரீரம் அழியாமை தரித்துக் கொள்ளும். அல்லேலூயா. கிறிஸ்து வரும்போது இந்த அழிவுள்ள சரீரம் அழியாமை தரித்துக் கொள்ளும். அழியாமை தரித்துக் கொள்கிறது மட்டுமல்ல, அவருடைய சாயலுக்கு போன சாயலாய் மாறி போய்விடும். அல்லேலூயா. குமாரனுடைய சாயலுக்கு போன சாயலாய் அது மாறி போய்விடும். அது மாத்திரம் அல்ல, இன்னொன்னு இருக்கு, கடைசி ஃபைனல். வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு சொந்தமாயிடும். அல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் என்ன ஆயிடும்? உங்களுக்கு சொந்தமாயிடும். வாக்கு தத்தங்களுக்கு உங்களுக்கு சொந்தமாய் போயிடும். பழைய ஏற்பாட்டிலே உயிர்த்தெழுதல விசுவாசிச்ச ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார். ஆதியாகமம் எடுத்து வச்சுக்கோங்கம்மா. ஆதியாகமம் 15. கடைசி பழைய ஏற்பாட்டில் உயிர்த்தெழுதல விசுவாசிச்ச ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார். அங்க நடந்துச்சது எடுங்க. ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு இல்லையா? ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரு? ஆபிரகாம் அழைத்து, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக செய்வேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன் சந்ததி எவ்வளவா இருக்கும்? நட்சத்திரம் காமிச்சு சொல்றாரு. அவன் அதை விசுவாசிக்காம ஆகார் மூலமா ஒரு குழந்தையை பெற்றுக்கிறான். ஆனா அவர் சொல்லிட்டாரு, இவனை ஆசீர்வதிக்க, இவனை உன் குமாரன் நான் சொல்லல, சாராளுக்கு உனக்கு பிறக்கிற பிள்ளை தான் உன்னுடைய குமாரன் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு 25 வருஷம் கழிச்சு 100 வயசுல பிள்ளை பிறக்குது. யாருக்கு பிள்ளை பிறக்குது? சாராளுக்கு ஈசாக்கு பிறக்கிறான். அதுக்குள்ள இந்த 25 வருஷத்துல இந்த ஆபிரகாமும் தேவனோடு கூட ஆபிரகாம் பழகி ஒரு ஐக்கியம் வந்துடுது. என்ன ஐக்கியம் வந்தது? தேவன் யார்? தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய குணாதிசயங்கள் என்ன? அவருடைய பண்புகள் என்ன? அவருடைய வல்லமை என்ன? இப்போ எனக்கு நான் விசுவாசியா இருக்கும்போது ஒருவித விசுவாசம் இருந்துச்சு எனக்கு. நல்லா கவனிக்கணும். ஏன் இங்க ஓடி வர்றேன்றதுக்கு காரணம் சொல்றேன். விசுவாசியா இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்துச்சு. ஆனா ஐயா என்ன ஊழியக்காரனா மாத்தினார். ஊழியக்காரனை மாத்தின உடனே அந்த விசுவாசம் எத்தனை மடங்கு மாறிச்சு தெரியுமா? 100 மடங்கு மாறிச்சு. ஏன்? சத்தியத்துக்குள்ள போறேன், சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு போதிக்கிறது எனக்கு என் வாழ்க்கையில நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்? செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு கொடுக்குற விசுவாசத்தை நானும் என்ன பண்றேன்? என் வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கிறேன். விசுவாசியா இருக்கிறத விட
ஊழியக்காரனா மாதிரி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னுடைய விசுவாசத்தினுடைய அளவு என்ன ஆயிடுச்சு? இப்போ 100 மடங்கு. எத்தனை மடங்கு? 100 மடங்கு ஆயிடுச்சு. தேவனுக்கிட்ட போற, பிரசங்கம் கொடுங்க ஆண்டவரே, பிரசங்கம் கொடுங்க ஆண்டவரே, பிரசங்கம் கூட. இதே தியானிக்கிறது, தூக்கமே கிடையாது, தூக்கம் ரொம்ப கம்மி. எப்படி பிரசங்கிக்கிறது, எப்படி பிரசங்கம் பண்றது, எப்படி இந்த ஜனங்க இருதயத்தில் இந்த சத்தியத்தை உள்ள தள்ளுறது, எப்படி கிறிஸ்துவ போய் சேர்க்கறது, எப்படி கிறிஸ்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கறது, எப்படி விசுவாசத்தை பெருக்க வைக்கிறது, இப்படியே தான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு கிடக்கும். அப்போ அது போல தேவனோடு கூட ஒரு ஐக்கியம், தேவனோடு கூட உள்ள உறவு, தேவனும் அவனும் நண்பனை போல மாற ஆரம்பிக்கிறாங்க. மாற ஆரம்பிக்கும் போது தேவனுடைய குணாதிசயங்கள், பண்புகள் எல்லாம் தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆயிடுது. ஆபிரகாமுக்கும் தேவனுக்கு உள்ள ஒரு ஐக்கியம் 40 வருஷம் ஆயிடுச்சு. ஈசாக்கு பிறந்து 16 வயசு ஆயிடுச்சு. 16 வயசானதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவனை சோதிக்கிறாரு. என்ன சோதிக்கிறாரு? உன் மகனை கொண்டு எனக்கு பலியிடுன்றாரு. இவன் தலையை சொருகிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லலை. விடிஞ்சதுமே எழுந்துச்சு போறான். பிள்ளைய கூட்டிட்டு எழுந்துச்சு போயிட்டு மோரியா மலையில கட்டில் அடிக்கி பிள்ளைய படுக்க வச்சுட்டு கத்தியை ஓங்கிட்டான். அவர் சொல்றாரு, பிள்ளையாண்டவன் மேல் உண்மை கையை போடாதுன்ட்டாரு. பிள்ளையாண்டவன் மேல் உன் கையை போடாத, உன்னுடைய நேசகுமாரன் ஏகசுதன் இந்த ஈசாக்கு மேல உன் கைய நீ போடாதுன்ட்டாரு. ஏன் போடாதுன்ட்டாரு? இவன் என்ன பண்ணிட்டான்? இவன் எப்படி போனான், எப்படி கத்திய ஓங்கினான், எப்படி படுக்கையில போட்டான், எப்படி தண்டு ஒரே குமாரன் நேசகுமாரன் இத்தனை வருஷம் காத்து கிடந்து பிறந்த பிள்ளை அவன் எப்படி பலியிட போனான்? எப்படி பலியிட போனான்னா கர்த்தரை விசுவாசிச்சான். அது ஜீவன் உள்ள விசுவாசமா இருந்துச்சு. அந்த விசுவாசம் அது மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை முழுசா நம்புறான். எப்படி நம்புறான்? முழுசா நம்புறான். இதான் ஃபைனல். கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்றான்? முழுசா நம்ப முடியுமா? அவங்களால நம்ப முடியுமா? ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தை நீங்க நம்ப முடியுமா? ஒரு சகோதரி எனக்கு ஜெபம் பண்ணும்போது சொன்ன ஒரு வார்த்தை, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வாய். உன் வாயை கூர்மையான பட்டயமாக்கி என் கரத்தின் நெல்லால் உன்னை மறைத்து உன்னை துலக்கமான அம்பாக்கி என்னுடைய அமரா துணியில வைத்திருக்கிறேன். ஒரு ஜபத்துல தேவனுடைய வார்த்தை என்ன தொட்டுச்சு. அந்த வார்த்தையை விசுவாசிச்சேன். அல்லேலூயா. அந்த வார்த்தைய விசுவாசிச்சேன். அந்த சகோதரி என்ன பெரிய சொத்து சுகம் ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருந்துச்சா? கிடையாது. ஒன்றும் கிடையாது, யாரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது ஆண்டவருடைய வார்த்தை என் இருதயத்தை தொட்டுச்சு, என் இருதயத்தை நிரம்பிச்சு. அதை நான் நம்புறதுனால இன்னைக்கு பிரசங்கியா நான் நிற்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நீ நம்பணும். உனக்கு நேராய் வருகிற ஆண்டவருடைய வார்த்தையை நீ நம்ப வேண்டும். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணும்போது உன்னை ஏதாவது தொட்டுச்சுன்னா அதை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்புனா என்ன? நம்புனா உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும். அது மாத்திரமல்ல, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். என்ன விளங்கும்? யார்கிட்ட விளங்கும்? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். அவன் அதை மைண்ட்ல வச்சிருக்கிறான். ஈசாக்கின் இடத்துல சந்நிதி விளங்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவர் பொய் சொல்ல மாட்டாரு, மனம் மாற மாட்டாரு. அவர் பொய் சொல்ல மாட்டாரு, மனம் மாற மாட்டாரு. அவர் பொய் சொல்ல மனுஷரெல்லாம் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. உன்னை குறித்து உன்னை தெரிந்து எடுத்துட்டார். நான் சொல்றேன், உங்களெல்லாம் தெரிந்து எடுத்திருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அப்போ அந்த வார்த்தை அவனுக்குள்ள போனதுனால அப்ப என்ன யோசிக்கிறான்? கர்த்தரை விசுவாசிக்கிறான். என்ன விசுவாசிக்கிறான்? இவனை கொண்டு போட்டாலும் வேற, இவனை பலி கேட்கிறாரு, பலி கொடுக்கிறார். ஆனா அவனை பலி கொடுத்தாலும் ஆண்டவருடைய வாக்கு மாறாது. எப்படி மாறாது? ஈசாக்கின் இடத்தில் தான் உன் சன்னதி விளங்கும். அவர் வாக்கு மாறாதுங்க. வேற ஈசாக்கு தர மாட்டாரு. அதே ஈசாக்கு தான், அதே ஈசாக்கு தான். யோபுக்கு அதே மனைவி தான் கொடுத்தாரு. வேற நல்ல மனைவி கொடுக்கிறமான்னு கொடுக்கல, அதே மனைவி தான் கொடுத்தாரு.
ஈசாக்கு உன் சன்னதி விளங்க, அந்த ஈசாக்கு தான், இன்னொரு ஈசாக்கு பிறக்க போறது இல்லை. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அவன் நம்பணும். நம்பினதுனாலதான் பவுல் எழுதுகிறாரு, ரோமருக்கு எழுதின நிருபம் 4, 16, 17, 18 எடுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 4, 16, 17, 18. ஆதலால் சுதந்திரமானது பதினேழாம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி என்ன பண்ணானா? அவன் விசுவாசித்தவருமாய், தான் விசுவாசித்தவருமாய், என்ன வார்த்தை? மரித்தோரை உயிர்ப்பித்து. அல்லேலூயா. அவர் யார்? அவர் நம்முடைய ஆண்டவர் யாரு? மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் அவர். அல்லேலூயா. அது தெரியுது. யாருக்கு தெரியுது? ஆபிரகாமுக்கு தெரியுது. என் பிள்ளைய கொண்டு தகன பலியிட்டு அவனை சாம்பலோடு சாம்பலாக்கினாலும் அவனை உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ளவர் என் தேவன். அல்லேலூயா. அவன் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க ஆண்டவரை புரிஞ்சுக்கணும், அந்த அளவுக்கு நீங்க ஆண்டவரை அறிஞ்சுக்கணும். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய்னா காண்பாய். உன் பிள்ளைகள் பந்திய சுற்றில ஒலிவு மர கண்டுகளை போல இருப்பார்களா? ஒலிவு மர கண்டுகளை போல இருப்பார்கள். உன் சந்தை பூமியில பலத்து இருக்கும்னா பலத்து இருக்கும். அல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒப்ப பலனை தருவார், பலனை தருவாரு. அவர் வாக்கு தத்தத்தை நம்பணும், அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். எந்த அளவுக்கு விசுவாசிக்கணும்? பாவத்துக்கு மரித்து, அக்கிரமத்துக்கு மரித்து, நீதிக்கு பிழைத்து, தேவனுக்கு என்று ஊழியம் செய்து, சோர்ந்து போகாமல் நன்மை செய்து, கனத்தையும் மகிமையும் அழியாமையும் தேடுகிறவர்கள் இருக்கிற, கஷ்டத்துல இருக்கிற, நஷ்டத்துல இருக்கிற, கடல்ல இருக்கிற, பிரச்சனையில இருக்கிற, சிக்கல்ல இருக்கிற, போராட்டத்தில் இருக்கிற, பயத்தில் இருக்கிற, வேதனையில் இருக்கிற, வருத்தத்தில் இருக்கிற, இல்லாமல் இருக்கிற, குடிசையில் இருக்கிற, அப்படியெல்லாம் நீங்க யாரு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், உன் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடு. உனக்காக மரித்தார், உனக்காக உயிரோடு எழுந்தார், உனக்காக மாம்சத்தில் வந்தார், உனக்காக மரித்தார், உனக்காக உயிரோடு எழுந்தார். அவர் எழுந்தது மாத்திரமல்ல, அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இப்ப கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது. உன்னை உயர்த்துவது, உன்னை வெட்கப்படுத்தாதபடி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை மேலாக வைத்திருக்கும்படி, வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி வைத்திருக்கும்படி தான் அவர் உனக்காக உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அப்ப அந்த வாக்கு தத்தங்கள்லாம் எப்படி இருக்குது? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள என்னவா இருக்குது? ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. சொன்ன அக்கிரமத்திலே பாவத்திலே இருந்து உயிர்ப்பிக்கிறாரு, அவருக்கென்று பரிசுத்தமா வாழ வைக்கிறாரு, நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு, வாக்கு தத்தத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்றக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. இவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. இவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஏன் உயிர் தெழுந்தார்? அவருக்காகவா? புரியுதா ஏன் உயிர் தெழுந்தாருன்னு? ஹல்லேலூயா. புரிஞ்சதுன்னா, புரியலன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் இவ்வளவு நாள் ஏன் மரிச்சாரு, ஏன் உயிரோடு எழுந்தாரு? உனக்கு எனக்கு தான். நான் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த கிறிஸ்துவ பிரசங்கம் பண்றதுக்கு இவ்வளவு ஆசைப்படுறேன். எவ்வளவு ஆசைப்படுறேன்? ஹல்லேலூயா. இவ்வளவு ஆசைப்படுறேன். ஏன் அவரு இவ்வளவு ஆசைப்பட்டாரு? எனக்காக 2 கைகளை விரித்து சிலுவை மரத்திலே தொங்கி என் பாவ சாபங்களை எல்லாம் நீக்கினார். அல்லேலூயா. அவருக்கே மகிமை உண்டாவதாக. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பாடுங்க, மாட்சி பாடுங்கய்யா.